Me too. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் பேரினத்தின் மக்கள் வரலாற்றில் முன்பு எப்போதும் இருந்ததை விட மிகுந்த நெருக்கடிக்கு ஆளான ஒரு நிலையில் நிற்கிறோம். அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் தாய்மொழி தமிழ். உலகில் முதல் மாந்தன் பேசிய மொழி தமிழ் என்கிறார். நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணர். நம்முடைய தாத்தா ஒரு தமிழ் மகன். அவர் தன் தாய்மொழியை பற்றி புகழ்ச்சியாக சொல்கிறார் என்று நீங்கள் எண்ணக்கூடும். ஆனால் அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் இன்றும் இருக்கிறார். அவர் மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிற போது உலகில் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று வகுப்பெடுக்கிறார். ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுஸ்முகனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்திக் கொண்டோம், எங்கள் மொழியை நன்கு உருவாக்கி கொண்டோம் என்று பதிவு செய்கிறார். நாம் இன்று ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று மாசானுகோ புக்காக்கோ எழுதிய அந்த நூலை படித்துக் கொண்டு அவர்தான் மிகப்பெரிய வேளாண் விஞ்ஞானி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் பரம்பரைக்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுத்தது தமிழர்கள் தான் என்று சுஷ்மோகனோ சொல்கிறார். இப்படி காடுகளிலிருந்து மனிதர்கள் நகர்ந்து இடம்பெயர தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருந்த ஒலி வடிவம் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது என்றார் கால்டுவெல் போப் அவர்கள். அவ்வளவு மூத்த ஒரு இனம், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மொழியை அடையாளமற்று அழிக்க துடிக்கிறார்கள். 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழியை எல்லோரும் படியுங்கள், எல்லோரும் பேசுங்கள் என்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக? ஏன் சாதி வழியே மத வழியே மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை? இது இந்து மாநிலம், இது இஸ்லாமியர் மாநிலம், இது கிறிஸ்தவர் மாநிலம் என்றெல்லாம் இந்த சாதி அடிப்படையிலே இது ராவ் மாநிலம், ரெட்டியார் மாநிலம், தேவர் மாநிலம், கவுடா மாநிலம் என்று ஏன் பிரிக்கப்படல? மொழி வழியேதான் தேசிய இனங்கள், நிலங்கள். மொழிதான் ஒரு மானுடனினுடைய அடையாளமாக, முகமாக, முகவரியாக இருக்கிறது. அப்படி மற்றவர்களுக்கெல்லாம் மொழி என்பது ஒரு தொடர்பு கருவி. தமிழ் பேரின மக்களுக்கு அது தொடர்பு கருவி அல்ல, அது உயிர். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று எங்கள் புரட்சி பாவலன் பாடியது தமிழ் எங்கள் உயிருக்கு சமம் என்று சொல்றோம். அந்த மொழி சிதைந்து அழிந்து போனது. மொழி சிதைந்து அழிந்து போனால் ஒரு இனம் சிதைந்து அழியும். அதனுடைய கலை இலக்கிய பண்பாடு அழியும், அவனுடைய வழிபாடு அழியும், எல்லாம் அழிந்து போகும். இன்னைக்கு வழிபாட்டில் கோயில், என் கோயிலில் என் இறைவனுக்கு முன்பு என் தாய்மொழியில் வழிபட முடிகிறதா? முடியல. இல்லை. பள்ளிக்கூடத்தில் என் தாய்மொழியை படிக்க முடியுமா? கல்லூரிகளில் படிக்க முடியுமா? வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காட முடியுமா? வாய்ப்பு இல்லை. என்னுடைய வரிகளை மொத்தமாக எடுத்து போற இந்திய ஒன்றிய அரசு 2 வரியில் கடிதத்தை எழுதி என் தாய்மொழியில் அனுப்ப முடியாதா? ஏன் இந்தியிலும் இங்கிலீஷிலும் அனுப்புகிறது? அப்ப தமிழன் வரி வேணும், அவன் மொழி வேண்டாம். இதை எப்படி மான தமிழ் மக்கள் ஏற்பது? சிறுக சிறுக மொழிப்பற்று, இனப்பற்று இல்லாது போய் தமிழ் பேரினம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அதற்கென்று இருந்த உரிமைகள், காவிரி நதிநீர் உரிமை, 450 டிஎம்சி தண்ணீர் பெற்றுக் கொண்டிருந்த மாநிலம் இன்று 150 டிஎம்சி தண்ணீருக்கு ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கிறது. காவிரி தண்ணீர் என்றால் அடித்து விரட்டுகிறார்கள். ஒரு நாட்டு மக்கள் என்கிறார். ஒரு நாட்டு மக்கள் என்றால் அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள் எல்லோருக்கும் பொது. என்னுடைய நரிமணம் பெட்ரோல் எல்லோருக்கும் பொது. என்னுடைய நிலக்கரி, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லோருக்கும் பொது.
என்னுடைய மீத்தேன் என் நிலத்திலிருந்து எடுப்பது எல்லோருக்கும். அணுவுல எனக்கு ஆபத்து, எனக்கு சாவது சாவு எனக்கு. ஆனால் அதில் இருந்த மின்சாரம் எல்லோருக்கும். அவரவர் நீர்வளம் அவரவருக்கு என்றால் என்னுடைய நிலத்தின் வளம் எனக்குத்தானே. அந்த முடிவுக்கு நாங்கள் வந்தால் இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடெல்லாம் எங்கே இருக்கும்? அப்ப தமிழர்களுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் மற்றவர்கள் எல்லாம் ஏமாடித்தனம், பைத்தியக்காரத்தனம் என்று நினைத்தால் அது இவ்வளவு பெரிய கொடுமையானது. இதை எந்த தலைவர்கள் பேசி பெற்று தந்திருக்கிறார்கள்? இன்னைக்கு ஆந்திர வருடப்பிறப்பு, தெலுங்கர்களின் வருடப்பிறப்பு, உகாதி, தமிழ்நாட்டில் விடுமுறை. ஆனால் என்னுடைய புத்தாண்டுக்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை இருக்கிறது? இதை இந்த திராவிட கட்சி ஆட்சியாளர்கள் கேட்டு பெற்றுத்தராமல் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை விடுகிற நீங்கள் தமிழ் பேரினத்தின் ஒரு அடையாளமாக ஒரு பொதுமறையை தந்து ஒரு பேரறிஞன் வள்ளுவ பெருமகனார் அவன் பிறந்த தினத்திற்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை இருக்கிறது? வள்ளுவர் தினத்திற்கு எங்கே இருக்கிறது? வரலாறு என்றாலே இவர்களுக்கு வட இந்தியன் வரலாறு தான். வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான். வீர பெண் என்றாலே ஜான்சி ராணி தான். ஏன் எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலை ஒட்டடை கம்பு வச்சு வீட்டை ஒட்டடிச்சுக்கிட்டு இருந்தாரா? வாலும் வேலும் ஏந்தி நாங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்கு வீர போர் புரியலையா? எங்க மூதாதைகள் பூலித்தேவன், மருதுபாண்டியர், வேலுநாச்சியார், அழகுமுத்துக்கொண்டெல்லாம் நாங்கள் சண்டை செய்து தூக்கு கயிற்றை முத்தமிடவில்லையா? எங்களுக்கெல்லாம் வீரம் இருந்தது இல்லையா? வரலாற்றை அப்படித்தான் படிக்க வைப்பார்கள். என் பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து 85 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மணிக்கர்ணைங்கிற அந்த பெண்ணை பிறக்கிறாள். இளம் வயதிலே திருமணம் முடித்து போனதால் லக்ஷ்மி பாய் என்று அழைக்கப்படுகிறார். ஜான்சியுடைய கணவன் இறந்த பிறகு அந்த நாட்டின் அந்த பகுதியின் மன்னரானதுனால, ராணியானதுனால் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் என்று அழைக்கப்படுகிறார். நீ வல்லபாய் பட்டேலை படிக்க வைத்தாய் உன் வரலாற்றில். எனக்கு என் பாட்டன் வஉசியை படிக்க வைத்தியா? இந்த நிலம் மண் அடிமைப்பட்டு கிடக்கும் போது செக்கெழுத்த செம்மல், மாடு இழுக்க திணறும் பாருங்கள் அந்த செக்கை. ஒரு மனிதன் இந்த மண்ணின் விடுதலைக்கு இழுத்தான் என்பதை மறந்து போனால் எப்படி? அவன் இழுத்த செக்கு இன்னும் அந்த கோவை சிறையில இருக்கிறது. அவன் இருந்த அறைக்கு பக்கத்தில் இருந்த பேரன் என்கிற அந்த உணர்வில் சொல்றேன் நான். செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை என்று இருந்த அறைக்கு பக்கத்திலே 45 நாட்கள் கோவை சிறையில் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி சிறையில் இருந்த மகன் என்கிற முறையில் சொல்றேன். அவன் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு. வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட இனம், மொழியில் இருந்து கடந்து போன இனம், மொழியை சாக கொடுத்த இனம் எப்படி வாழும்? எப்படி வாழும்? வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறான் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். வரலாறு தான் எல்லா தேசியங்களுக்கும் வழிகாட்டுகிறது. அதனால்தான் எங்கள் உயிர் தலைவன், இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிற கருத்தை முன்வைத்தார். அப்படி வரலாற்றை நாங்கள் மறந்துட்டு என்னுடைய மூதாதைகளின் வீரம், பெருமை மிக்க வாழ்வு, அவருடைய அறம் சார்ந்த வாழ்க்கையை மறந்து விட்டதாலேயே நாங்கள் மானம் கட்டு போர்க்குணமற்று எது வந்தாலும் சகித்து இந்த அநீதிகளை மொழியில் இருந்து வெளியேற்றினார்கள். அமைதியாக இருந்தோம். பிறகு வரலாற்றிலிருந்து வெளியேற்றினார்கள், பேசாம இருந்து விட்டார்கள். பிறகு வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினார்கள், பேசாம இருந்து விட்டார்கள். பிறகு உழைப்பில் இருந்து இப்போது வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியர்கள் அந்த உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என் நிலத்திலே. அவர்கள் சொல்வது தமிழர்கள் வேலைக்கு வரமாட்டார்கள், தமிழர்கள் குடித்து விட்டு படுத்துக் கொள்வார்கள், தமிழர்கள் சோம்பேறிகளவும் உழைக்க திறனற்றவர்கள் போலவும் ஒரு கட்டமைப்பு. குடிக்கிறான், குடித்து விட்டு படுக்கிறான் என்றால் யாருடைய பிழை? யாருடைய பிழை? குடிக்க வைக்கிற அரசு என்ன தன்னை குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. காவலர்கள் நம்ம அன்பு சகோதரர்கள் கைது பண்ணிடுவாங்க. குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம். ஒரு நாட்டில் ஒரு விதி, குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம். நீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வரக்கூடாது. அங்கே வண்டியை விட்டு உருண்டே வரணும், அப்படி உருண்டு வீட்டுக்கு வரணும். அப்போ நீ ஒன்று செய், ஆவின் பால் விற்கிறீல்ல, வீட்டு டோர் டெலிவரி பண்ணுறீல்ல, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ½ குவார்ட்டர் டோர் டெலிவரி பண்ணிடுவோம். அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு.
அவன் கேட்கிறானே, நட்டத்துல ஓடுற ஆவினை வீடு வீடு கொடுக்குற, லாபத்துல ஓடுற டாஸ்மார்க் சரக வீடு கொடுக்க மாட்டியா கேட்கிறான் ஒருத்தன். அது வேடிக்கை இருக்கலாம், ஆனால் அது நியாயம் இருக்கு. என்ன ஒன்று குடிச்சுட்டு வண்டி ஓட்டாத அப்படின்னா அதுக்கு தண்டை விதிக்கிறது. திறந்து வச்சிருக்க கடை திறந்து வச்சிருக்காங்கள, அந்த ஆளை என்ன பண்ணலாம்? அவரை என்ன பண்ணலாம்? உலகத்தில் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடிச்ச செத்தவன் வீட்டுக்கு 10 லட்சம் நிவாரணம் கொடுத்த அரசு உலகத்திலே தமிழ்நாட்டு அரசு தான். அவங்களுக்கெல்லாம் நான் செலவைக்கணும்னு இருக்கேன். அதுக்கு தான் செங்கலை தம்பி வச்சிருக்காரு பாருங்க, உதயநிதி காட்டிக்கிட்டே இருக்காரு பாருங்க. அந்த செங்கலை பத்திரமா வச்சிருக்க சொல்லி அதில் சமாதி கட்டி ஒரு சிலையை வைக்கணும். இவங்களுக்கு நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று 2 போர் வீரன் செத்து போயிட்டான். சேலத்தை சேர்ந்த நம்ம தம்பி இராணுவத்தில் ₹1 காசு கொடுக்கல. இந்திய நாட்டு இராணுவத்தில் இறந்தா இந்திய நாடு ஒரு நிவாரணமும் கொடுக்காது. ஒரு 10 லட்சம் கொடுப்போம், ஊக்கத்தொகை கொடுப்போம், ஒன்றும் செய்யாது. இவனும் செய்ய மாட்டான். ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம். ஏன்? வித்தமை வேலைதான், வித்தமை வேலைதான். அதனால பேர் கட்டு போயிடும். அரசாங்கம் வித்தா நல்ல சாராயம், அதை நீங்க வித்தா கள்ளச்சாராயம். கல்லு கடையை ஏன் திறக்கல? யாரா பதில் சொல்லு. கல்லு கடையை ஏன் திறக்கல? எங்க ஐயா கல்லு நல்ல சாமி போராடி போராடி இதுவரைக்கும் போராடி தான் இருக்கு. அவர் சவால் விடுறாரு. கல்லு உணவின் ஒரு பகுதி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியத்திலிருந்து தமிழர் மரபில் தமிழர் தேசிய குடிபானமா இருந்திருக்கு. அவ்வையே அதிகமானலாம் கல் உண்டார்கள் என்று இருக்குது. கல்லு உணவின் ஒரு பகுதி. அப்ப கல் ஒரு இயற்கை மூலிகை சாறு. பனம்பால் தென்னம்பாலுங்கிறது மூலிகை. ஒரு சின்ன அருகம்புல் சாறு, கோதுமை புல் சாறு உடம்புக்கு நல்லதுன்னா எவ்வளவு பெரிய புல் பனை, எவ்வளவு பெரிய புல் தென்னை மரம், அதனுடைய சாறு. அதை மது என்று தடை செய்த அரசு தமிழ்நாடு அரசு தான். கேரளாவில் கல் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கல் மதுவானது? ஒருத்தன் சொல்லு காரணம், ஒரு ஆள் சொல்லு. ஏனென்றால் டாஸ்மார்க்கு கல்லை குடிச்சிட்டு நீ அங்க போறது குறைஞ்சிரும். அப்ப என்ன பண்றது? கல்ல மது என்று குற்றம் சாட்டணும். அங்க குறைஞ்சா என்ன என்றால் எல்லா ஆட்சியாளர்களும் டாஸ்மார்க்ல சரக்கு விற்கிறதுக்கு சாராய ஆலை இருக்கு, ஃபேக்டரி இருக்கு. சாராய ஆலை வச்சிருக்கிற சாராய முதலாளிகளைத்தான் நீ ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சுக்கிட்டே இருக்க. நீ முதலமைச்சரை தேர்வு செய்யல, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்யற. அந்த சாராய தொழிற்சாலையில் இருந்து சரக்கு டாஸ்மார்க்கு அது வித்து வர வருமானம் குறைஞ்சிரும். ஆலையிலிருந்து விற்கிறதுக்கு ஒரு காசு, இங்க சரக்கு கடைக்கு அனுப்புறதுக்கு அந்த காசு இவங்களுக்கு, சரக்கு விற்கிற காசு கவர்மெண்ட்டுக்கு. அது பிளாக்ல குவார்ட்டருக்கு 10 ரூபா 20 ரூபாய் ஏற்றி விற்கிறது அது அவங்களுக்கு. ஆனா போத்தல்ல என்ன எழுதியிருக்கும்? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு, வீட்டுக்கு உயிருக்கு கேடு. அது சரி, நாட்டுக்கு என்ன கேடு? இளவு கேடு. அது 50,000 கோடி வருது. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்? இந்த கேள்வி யாரும் எழுப்பல. ஏன் கல்லு மதுவானது? இதனாலதான் சாராய வியாபாரம் படுத்துவிடும், ஆலைகள் நட்டமாகிவிடும். கல்லு மது சரி. அப்ப இந்த டாஸ்மாக் கடையில் விற்கிற சரக்குகள் பீரு, பிராண்டி, ரம்மு, ஜின்னு அதெல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா இல்ல புனித நீரா? அது என்னது? எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இவர்கள்? மதுவை விற்று வருகிற காசிலே தாலிக்கு தங்கம் கொடுக்கிறோம் என்பது, குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி எடுத்தது, அதை எப்படி சொல்றது? நீங்கள் கொண்டு போட்டுக் கொள்வதுதான் கொலை என்று கருதுகிறீர்களா? குடிக்க வச்சு கொள்வதும் படுகொலை தான். இவர்கள் படுகொலையாளர்கள். மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணெய்க்கு சமம் என்றார் பேரறிஞர் அண்ணா. அந்த குஷ்டரோகி இருக்கிற கையில வெண்ணெயை தான் இந்த இவங்க பல ஆண்டுகளாக நக்கிக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி. அண்ணா பேரை சொல்லி ஆட்சியை செஞ்சுக்கிட்டு மது விற்று வர்ற வருமானம் அது ஒரு வருமானமா என்று கேட்டார் பேரறிஞர் அண்ணா. அவர் பேரை சொல்லி ஆட்சியை செஞ்சுக்கிட்டு ஒரு உலகத்தில் இப்படி ஏதாவது ஒரு அரசு இருக்கா பாருங்க. நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது 45,000 கோடிக்கு டாஸ்மார்க் வருமானம் வருகிறது. இந்த பேச்சு பேசுகிறான் என்றால் அவனை படிக்க வச்சது நாங்க. படிக்க வச்சது எங்க அப்பன். படிக்க வச்சது மாடை வித்துவிட்டு ஆடை வித்துவிட்டு நிலத்தை ஒத்தி வச்சு படிக்க வச்சது எங்க அப்பன். குடிக்க வச்சது உங்க அப்பன்.
தெரு தெருவா டாஸ்மார்க் இருந்து தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊரு பள்ளிக்கூடம் வந்து படிக்க வச்சது எங்க தாத்தன் காமராஜ். குடிக்க வச்சதா கருணாநிதி. குடிக்க வச்சது. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் இருக்கு, 3 தெருவுக்கு 2 லைப்ரரியை தர அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வரும். டாஸ்மார்க் திறந்தா குற்றவாளிகளை கைது செய்து பார், 100 பேர்ல 99 பேர் குடிச்சிருப்பான். நிறைந்த மது போதையில தான் கற்பழிப்பு, கழுத்தறுப்பு, கொலை, கொள்ளை, திருட்டு எல்லாம் நிறைந்த போதையில் நடக்குது. விபத்து எல்லாம், சாலை விபத்து எல்லாமே அப்படிதான். அப்ப ஒரு சமூகத்தை குற்றச்சமூகமாக உருவாக்கி விட்டுட்டு அதுக்கு எதுக்கு போலீஸ், அப்புறம் கோர்ட்டு, அப்புறம் நீதிபதி, அதெல்லாம் எதுக்கு? எதுக்கு? குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் போடுவது, அவர்களை தூக்கில் போடுவதை நிறுத்து. அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை நிறுத்த, அதை தடு. அதானே? ஒருத்தன் திருடுறானா ஏந்திருறான், பசி. அப்ப என்ன பண்ணணும்? பசியை ஒழிக்கணும். அவனுக்கு வயிற்றுக்கு சோறு இடணும், அதுக்கு வழி பண்ணணும். அதை விட்டுட்டு நாட்டையே பிச்சைக்கார நாடாக்கி விட்டுட்டு 9 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு அரசுக்கு, இந்தியாவுக்கு 150 லட்சம் கோடி கடன், 150 லட்சம் கோடி. இதுல வருவார் மோடி, வேண்டும் மோடி மீண்டும் மோடி. வார்த்தையை எவனோ ரைமா எழுதி கொடுத்துருக்கான், இந்த வார்த்தையை. அதை பிடிச்சிக்கிட்டு மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு கேளுங்க. ஏன் மோடின்னு அவரே சொல்றார், புதிய இந்தியாவை படைக்க நேரம் வந்து விட்டது. இப்போ 10 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? அடுத்த வர 5 ஆண்டுலாம் புதிய இந்தியாவே பிறக்க போகுது. இது வரைக்கும் கற்பப்பையில் 10 வருஷமா சுமந்து இருந்தது. அப்படி இது வரைக்கும் சூப்பு கொடுத்தாராம். அவர் சொல்றாரு, இது வரைக்கும் நாட்டு மக்களுக்கு நான் சூப்பு கொடுத்து கொண்டிருந்தேன். அடுத்த 5 ஆண்டுல ஸ்ட்ரைட்டா பாய்சன் தான், பால்டால கொடுத்து நேரடியாக விவசாய கொடுத்து முடிச்சிடணும். இவங்க எப்படி கோட்பாடு வச்சிருப்பாங்க? ஏழ்மையை ஒழிக்க வேண்டும். என்ன செய்யலாம்? ஏழைகளை எல்லாம் கொன்று குடிசை இல்லாத நகரமாக்குவோம். என்ன பண்ணு? கொளுத்தி விட்டுரு. சிரிக்காத, இதைதான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணி இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா தான். இதே கொடுமை தான். ஏற்கனவே விவசாயம் மக்கள் தொகை 130 கோடிக்கு மேல போகுது. விளைநிலங்களின் வளம் குறைவா இருக்கு. நீ காரை ஏற்றுமதி செய்ய திட்டம் வச்சிருக்கவே, 130 கோடி பேருக்கு கார் கொடுக்க திட்டம் இருக்கு, செல்போன் கொடுக்க திட்டம் இருக்கு. செல்போன், சோறு நீரும் கொடுக்க திட்டம் இருக்கா? இந்த நாட்டின் தலைவன் எவன்ட்டாது ஒருத்தனை சொல்லு. நீரும் சோறும் இல்லாத நாடு எப்படி இருக்கும்? கார் இல்லைன்னு எந்த நாட்டில் புரட்சி வந்திருக்கு? படிச்சிருக்கில்ல? செல்போன் இல்லை, எங்க ஊர்ல செல்போன் இல்லை. எங்க நாட்டில் எவனாவது வீதியில் வந்து போறான்னா? ஆனா நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராம இருந்து நீ பாத்திருக்கியா? பக்கத்துல ஒரு ட்ரெய்லர் போடிச்சு, ஒரு சாம்பிள் பிட்டு. இலங்கையில ஒரு ஆப்பிள் 1000 ரூபா, 1 லிட்டர் பெட்ரோல் இவ்வளவு, அரிசி 2000 ரூபா கிலோன்னு கொந்தளிச்சான். சின்ன தீவு சமாளிச்சான். நீ பல நாடுகளின் ஒன்றியம் 130 கோடி மக்கள் ஏறி மிதிச்சா எலும்பு கூட இருக்காது. எங்க நிப்பாயின்னு தெரியாது. அவருக்கு ஒண்ணும் இல்லை. நம்மால் தான் சொல்றான்ல, ஊரா சுத்தி தர்றவனே நாடோடின்னு சொல்லலாம், நரேந்திர மோடின்னு சொல்லலாம்ன்றான். அவர் சுத்தி பார்க்காத நாடே கிடையாது. எல்லா நாட்டுக்கும் போயிட்டா அப்படி, எல்லா நாட்டுக்கும் போயிட்டா அப்படி. எம்ஜிஆர் படத்துல தான் உலகம் சுற்று வாலிபன் நடித்தாரு. நம்மாலும் உலகம் முறை சுத்தி பார்த்து அப்படி. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? என்ன மாறுதல் இருந்திருக்கு? எதிர் நிற்க முடியாது. நீ இருக்கிற விளைநிலங்களின் வளத்தெல்லாம் நீ பாரு. தொழிற்சாலை, என்ன தொழிற்சாலையில என்ன செய்யற நீ சொல்லு. ஏற்கனவே சிப்காட் தொழிற்சாலை, பல தொழிற்சாலை இருக்குது. என்ன வளர்ந்துருக்கு நாடு? அந்த தொழிற்சாலை அங்க உள்ள தொடங்குறவன் யாரு? அவன் யாரு? அரசா? இல்ல, முதலாளி. முதலாளி ஒரு தனிப்பட்ட முதலாளியின் லாப தேவைக்கு, அவன் வளர்ச்சிக்கு, அவன் வாழ்க்கைக்கு என்னுடைய விளைநிலத்தை பறித்து கொடுக்க நீ யார்? அது என்ன வளர்ச்சி? தம்பி, தொழிற்சாலையில வேலை செய்யலாம், சம்பளம் தருவார்கள். அதை வைத்துக் கொண்டு என்ன செய்வாய்? பசிக்காமல் சாப்பிடுவாய். சாப்பாடு எங்கிருந்து வரும் ராஜா? எங்கிருந்து வரும்? தொழிற்சாலை, எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும் சொல்லு? அது நிலத்திலிருந்தாலும் வரணும், நிலத்திலிருந்தாலும் வரணும். எப்படி அது எப்படி வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? ஒரு தொழிற்சாலை 2000 ஏக்கரை விளைநிலத்தை பறிச்சு அதுல தொழிற்சாலை கட்டுற, சிப்காடுங்கிற. அது யாரு? கவர்மெண்டா? இல்ல. இப்ப எத்தனை சிப்காடு இருக்கு? அதுல எத்தனை ஆயிரம் பேர் தமிழ் இந்த மண் சார்ந்த மகனுக்கு வேலை கொடுத்துருக்க? அதுல என்ன நடக்குது? ஏதாவது தெரியுமா? யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? விளைநிலங்களின் வளங்களே குறைவாக இருக்கிறது. வேளாண்மை விட்டு ஏற்கனவே மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். நீ காரை ஏற்றுமதி செய்கிறாய், ஆனால் வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறாய். கேவலம்.
இவ்வளவு பெரிய வளம், இவ்வளவு பெரிய மனித ஆற்றலை வைத்துக்கொண்டு ஒரு அற்ப வெங்காயத்தை கூட விளைவிச்சு தர முடியவில்லை இந்த வெங்காயங்களால் என்பதை என் அன்பு தமிழர்கள் சிந்திச்சு பார்க்கணும். வெங்காயத்தை எங்கிருந்து இந்தியா இறக்குமதி செஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன்? எகிப்து. எகிப்து என்ன? பாலைவன நாடு, ஒரு டெசர்ட், பாலைவன நாடு. பாலைவன நாடு எப்படின்னு வேளாண்மை செய்யுது? அவன் என்ன பண்றான்னா, மண்ணை புகழின்னு வச்சு தள்ளிடுறான். மணலை தள்ளிட்டு பாலித்தீன் சீட்டை விரிச்சிட்டு இங்கிருந்து கப்பல்ல மண்ணை கொண்டு போய் அந்த மண்ணை அதுல கொட்டுறான். கொட்டி அதுல வெங்காயத்தை நட்டு அதுல விவசாயம் பண்ணி விளைய வைக்கிறான். இவன் இந்த மண்ணை இங்க வச்சுக்கிட்டு மனித ஆற்றலை வச்சுக்கிட்டு வெங்காயத்தை இறக்குமதி செஞ்சு காரை ஏற்றுமதி செய்யறான். சோறை இறக்குமதி, காரை ஏற்றுமதி. இந்த லட்சணத்துல சிப்காடு வருது, 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் வருது. மானங்கட ஒரே ஒரு கேள்வி, சொந்தமா ஒரு பிளைட் இல்லை. உனக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்? இந்திய நாட்டிற்கு சொந்தமா ஒரு பிளைட் இருக்கா? உலகத்தில் சொந்தமா பிளைட் இல்லாத ஒரு நாடு ஏதாவது ஒரு நாடு சொல்லி. சின்ன நாடு கூட வச்சிருக்கு. சின்ன நாடு. ஒரு தீ பிடிச்சிருச்சு, குரங்கணில இங்க தீ பிடிச்சிச்சு, மலையில அணைக்க முடியல. அப்போது அமைச்சர், ராணுவ அமைச்சர் நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் தான் கேட்டாங்க, இருட்டில் போய் எங்கிட்டுங்க அணைக்கிறதுன்னு. சரி, சீனாவுக்கு நமக்கும் சண்டை வந்துருச்சு, போர். இருட்டில் என்னங்க சண்டை, விடிய காலம் வச்சுக்கிடுவோம் அப்படி சொல்லுவீல? எப்படி இருக்கு பாரு. சின்ன நாடு அப்படியே ஹெலிகாப்டர்ல உலங்குருதியில் பறந்து வரான், பட 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 படன்னு வரான். தீ பிடிச்சா ஒரு பவரை தூரான், பொடியை தூவி தண்ணியை பீச்சி அடிச்சு அணைச்சிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் போயிடுறான். இவ்வளவு பெரிய வல்லாதிக்கம் இது, துணைக்கண்டம். ஒரு ஹெலிகாப்டர் வச்சு ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு அடைக்க முடியல, செத்து கறி போனான். அதை நீ மறந்து போன. ஏன் செத்தது நீ இல்லை, உன் சொந்தக்காரன் இல்லை, மறந்துட்ட. இதனால இந்த சிப்காடு, அப்காடு இதெல்லாம் எதையும் நுழைய விடக்கூடாது. விண்ணுறுதி நிலையத்துக்கு சொல்லிட்டு இங்க எடுத்துரு பார்ப்போம், எடுத்துரு 5000 ஏக்கர் நீ ஏர்போர்ட் கட்டிரு பார்ப்போம், கட்டிரு 8 வழிச்சாலை போட்டே போட்டு பார்ப்போம். நீ கல்லு தான் உண்ட முடியும். எந்த காலத்திலும் 8 வழிச்சாலை ரோடு போட முடியாது, எந்த காலத்திலும் ஏர்போர்ட் கட்ட முடியாது. இருக்கிற மீனம்பாக்கத்து ஏர்போர்ட்ல பறக்க பிளைட் கிடையாது. ஒரு இண்டிகோங்கிற ஒரு நொண்டிகோ வண்டியை வச்சு ஓட்டிட்டு இருக்கான் ஒரே ஒரு முதலாளி. அவன் சொல்றதான் கட்டணும், அவன் எடுக்கிறதா நேரம். நீ நினைக்கிற நேரத்துக்கு அவன் சென்னைக்கு போக முடியாது, அவன் எடுக்கிற நேரம் தான் போகணும். ஏன்னா ஐயாமையன் சொன்னதான் சட்டம். ஒரு வண்டி தானே இருக்கு. அப்புறம் 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவாரு. சிப்காடு தொழிற்சாலை 2000 ஏக்கரை பறிச்சுவாரு. ஏக்கரை ஒன்றை கொடுத்துட்டு உங்க வீட்டில் வந்து சம்மணத்தை போட்டு உட்காந்துருக்க சாப்பிட்றது நீ போடுவியாச்சு. ஒரு தற்சார்பு என்பதே வேளாண் குடிமக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நான் உழைக்கிறேன், விளைய வைக்கிறேன், சாப்பிட்றேன். எனக்கு கறியா ஆடு வளர்க்குறேன், கறியா கோழி வளர்க்குறேன், காய்கறியா நானே வளர்க்குறேன். அந்த வாழ்க்கை முறையை அழிப்பதற்கு தொழிற்சாலை தொழிற்சாலை தொழிற்சாலை. அப்ப எப்படி வளர்ச்சியை கொண்டு வருவார் சீமான்? உங்க மகன் கொண்டு வர பாருங்க. முதல் திட்டம் நீரு. நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்னுடைய வேதம் கற்பிக்குது. நீரு. முதல்ல நீர் வள பெருக்கம். நீரை தேக்குவேன். எப்படி தேக்குவேன்? 950 டிஎம்சி, 950 மில்லிமீட்டர் எனக்கு ஒரு ஆண்டுக்கு மழை. 4500 டிஎம்சி எனக்கு தண்ணி கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஆண்டுக்கு. ஆனா 1500 நான் பயன்படுத்திட்டு மீதியை கடல்ல விட்டுரு. உங்க புள்ள வந்தவன அந்த 4000 டிஎம்சியும் சேமிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பேன். என்ன பண்ணுவேன்? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட மாட்டேன், ஏரி வெட்டி நீரை தேக்குவேன். ஏரி வெட்டி நீரை தேக்குவேன். அப்படியே என்ன பண்ணுவேன்? அங்கங்க 200 ஏக்கர் 300 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 400 ஏக்கர்ல நீர் தேக்க. எங்க பார்த்தாலும் திட்டு திட்டா, எப்படி உடம்பில் தேமல் விழுந்தா அப்படி இருக்கும், அப்படி திட்டு திட்டா நீர் தேக்கங்களை உருவாக்கி நீரை சேமிச்சு வச்சுப்பேன். அப்ப நீர் நிறைச்சிட்டா நான் தண்ணீர் உடைஞ்சிட்டேன். நீர்வள பெருக்கத்துல அடுத்து வயிறு, பசி. பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கணும். என்ன பண்ணும்? மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, இது எல்லாம் பசி வந்தா பறந்து போயிருங்கிற அவை மூதாட்டி. அப்ப என்ன பண்ணுவேன்? வயிறு பசியை ஒழிக்க வேளாண்மை நானே செய்வேன். அரசு கவர்மெண்ட் வேளாண்மை செய்யும். என்ன சீமான் எப்படி சொல்ற? ஏண்டா டாஸ்மார்க்கு சாராயத்தை அரசு விற்கும் போது எல்லாருக்கும் சாப்பாடு போடுற விவசாயத்தை என் அரசு செய்யக்கூடாதா? என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன ஒரு நோய்? அரை காசுனால அரசாங்க காசு, காசுனாலும் கவர்மெண்ட் காசு. ஆடா, அந்த அரை காசை நீங்க கொடுத்ததுதான் அவனுக்கு, காசை நீங்க கொடுத்ததான். இப்ப நான் என்ன சொல்றேன்? ஒரு கவர்மெண்ட் வேலை தானே, வா வேளாண்மை செய்வோம். படிச்சவன் எப்படிங்க வேளாண்மை செய்யறது? படிச்சவனுக்கு பசிக்க கூடாதுல்ல. அப்போ படிச்சவன்லாம் சாப்பிடாம இரு.
இந்த படிக்காதவங்களா விவசாயம் பார்த்து சாப்பிடுவோம்னா சரியா இருக்கா? படிச்சா பசிக்காதா? தம்பி, செல்போன்ல நீ எத்தனை ஜியும் வச்சு பேசலாம், கஞ்சி விவசாயி தான் உனக்கு ஊத்தணும் ராஜா. நீ சாப்ட்வேர்ல போய் வேலை செய்யலாம். சாப்ட்வேர் சாப்பிட்டு போய்தான் வேலை செய்யணும் ராஜா. சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் சாப்ட்வேர் தொழில பிதாமகனா இருக்கிற பில்கேட்ஸ் அமெரிக்காவில் 2,50,000 ஏக்கரில் விவசாயம் செய்கிறான் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு எதிர்காலத்தில் பொருளாதாரம் இங்கேதான் இருக்குதுன்ட்டு. தக்காளி வாங்க முடியல ஒன்னால, 200 ரூபாய் ஆயிடுச்சு, 300 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ எப்படி வேளாண்மை அரசு பணியா மாத்துறேன்னு பாரு. பசிங்கிற வார்த்தை, ஏழ்மை, வறுமைங்கிற வார்த்தையில நம்ம ஒழிக்கிறோம் பாரு. படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இப்ப வயிறை சரி பண்ணிட்டேனா, வேளாண்மை நானே பண்ணிட்டேன். அடுத்து என்ன திட்டம்? உயிர். நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. இப்ப உயிருக்கு வந்துட்டேன். மருத்துவம், உலகத்தரத்திற்கு மருத்துவம். 1 ரூபாயிலிருந்து 1 கோடி செலவானாலும் இலவசமா, சரியா, சமமா, தரமா மருத்துவம். இந்த நாட்டின் பிரதமருக்கு, முதல்வருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மகன் பெருந்துறையில் இருக்கிற ஒரு எளிய மகனுக்கும் அந்த மருத்துவத்தை தமிழ் தேசிய அரசு கொடுக்கும். நாம் தமிழர் அரசு கொடுக்கும். நீ நம்பு, நீ பாரு, நான் செய்யறேன் பாரு. அரசு மருத்துவமனைகளில் ஈயாட விடல, காத்து வாங்கி விட்டியா அந்த தனியார் மருத்துவமனைகளை காத்தாட விட்ட அரசு மருத்துவமனைக்கு மக்கள் படையெடுக்கிற காலத்தை நான் உருவாக்குவேன். நோயற்ற சமூகமாக என் நாட்டை உருவாக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்? உணவையை மருந்தாக்குவேன். 17 மருத்துவருக்கு சீட்டு ஏன் கொடுத்தேன்? நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கல, நோயாளிகளை உருவாகாத சமூகத்தை உருவாக்குவதற்கு 13 மருத்துவர்களுக்கு 17 மருத்துவருக்கு வாய்ப்பு. இப்ப மருத்துவத்தை தர வைத்துட்டேன்னா உயிர் சரி பண்ணிட்டேன்னா அறிவு, கல்விக்கு வருவேன். ஏழை கொன்று பணக்காரன் கொன்று என்று இல்லாத எல்லோருக்கும் சரியாக, சமமாக, தரமான கல்வியை கொடுத்துருவேன். அரசு பள்ளிக்கூடத்துக்கு படையெடுப்பார்கள் என் பிள்ளைகள். அரசு கல்லூரிக்கு ஓடி வருவார்கள். ஏன்? தனியார் பள்ளிக்கூடத்தில் காசு கட்டி படிக்க வேண்டிய நிலை இல்லாம உலக தரத்திற்கு கல்வியின் தரத்தை உயர்த்திடுவேன். நாடு எதிரா கல்வியில முதல் நாடு எதிர தென்கொரியா, 2வது நாடு எதிரா ஜப்பான், 3வது நாடு எதிரா சிங்கப்பூர், 4வது நாடு ஹாங்காங், 5வது நாடு பின்லாந்து. இந்த 5 நாட்டை முந்திக்கொண்டு தமிழ் தேசிய அரசு, இந்த தமிழ்நாடு அரசு என்னுடைய கல்வியின் தரத்தை கொண்டு அங்க வைப்பேன். எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் சீமான்? அரசு பள்ளியில நீ படிப்ப. ஏன்? அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தான் தமிழ்நாடு அரசியல் வேலையில் முன்னுரிமை. சட்டம் போடுவேன். நீ தமிழ்ல பேர் வச்சிருக்கியான்னு பார்ப்பேன். அறிவழகன் டிக், அவனுக்கு முதல்ல வேலையில முன்னுரிமை. இங்க வா, வேலையில எத்தனை மரக்கன்று நட்டு வளர்த்த? படிக்கும்போது பிராக்டிக்கல் மதிப்பெண் ஒன்று இருக்குல்ல, பிராக்டிக்கல் மதிப்பெண், கூடுதல் மதிப்பெண். 10 மரக்கன்று நட்டுருக்கான், 10 மார்க் போடு பிள்ளைக்கு. 100 நட்டு வளர்த்துட்டான், சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது கூட அவனுக்கு 5 லட்சம். போ, அவன் அந்த மாதிரி வாங்கியிருக்கானா, அதிகமாக பிளட் டொனேட் பண்ணியிருக்கானா, அவனுக்குலாம் வேலையில் முன்னுரிமை. 100 மரக்கன்று நட்டுருக்கான், வேலையில் முன்னுரிமை. இப்போ ஐயா, என் தோட்டத்தில் ஒரு மரம் இருக்கு, நான் வெட்டணும், வீடு கட்ட தேவைப்படுது, வெட்டுங்க. இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு. என்ன சட்டம்? 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு சட்டம் போட்டிருக்கு. 100 மரம் நட்டுட்டு அதை காட்டுங்க, அதை பார்த்துட்டு வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் உங்க கையில் போட்டு தருவாரு, போய் வெட்டிக்கிறீங்க. இல்ல 6 மாசம் உள்ள இருங்க. நீ வச்சு வளர்த்த மரமானாலும் அது உனக்கு சொந்தம் இல்லை, அது நாட்டுக்கு சொந்தமான மரமாயிரும். ஒரு பய தொட முடியாது. இங்க ஒரு காரு போற நச்சு புகையா 6 மரம் தேவைப்படுது கட்டுப்படுத்த. எத்தனை கார் போகுது, எத்தனை மரம் இருக்குன்னு பாரு. நீ காத்தையா சுவாசிக்கிற, கந்தக துகளை சுவாசிக்கிட்டு இருக்க. நுரையீரல் தொற்று, புற்று, 100 பேர் செத்தா எண்ணிப்பார், 90 பேர் புற்றுநோயில சாகிறேன். எதுக்கு? காற்று நஞ்சு, நீர் நஞ்சு, உணவு நஞ்சு, விஷத்தையே குடிச்சு, விஷத்தையே சுவாசிச்சு, விஷத்தையே உண்டு தூக்கி வீசுறோம். அப்ப அறிவை வளர்க்கும் கல்வி சரியாக, சமமாக, தரமாக எல்லாருக்கும் கொடுக்கிறோம். தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். போட்டி போடுறோம். மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து என்னமா பண்றான்னு. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் கல்வியின் தரத்தை உயர்த்த முடியுது, பினராயி விஜயனால கேரளாவில் கல்வியின் தரத்தை உயர்த்த முடியுது. நம்மால் முடியாதா? தனிச்சு நின்று எப்படி வெல்லுவாங்க? கெஜ்ரிவால் எப்படி வென்னாரு? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால முடியும், சீமானால முடியாதா? சீமானவன் தம்பியால முடியாதா? அது முடியாது. அது நீ சொல்லு, என்னால முடியாதுன்னு சொல்லு. எவரால முடியாதுன்னு சொல்லாத. அது யாருக்கும் கூட்டணி இல்லாம எப்படிங்க ஜெயிக்கிறது? அது உனக்கு. உங்களுக்கு முடியலன்னு சொல்லுங்க.
உங்களால் முடியாது என்று சொல்லுங்கள், உங்களுக்கு உரிமை இருக்கு. யாராலும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. யாராலும் முடியாதது எங்களால் முடியும். இப்ப அறிவை கொடுத்துட்டா அறிவு இப்ப பயன் என்ன? கற்ற அறிவுக்கு வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு என்ன வேலை? தொழிற்சாலை. எப்படி தொழிற்சாலை? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள். எப்படி பண்ணுவாய் சீமான்? எப்படி பண்ணுவ? கரும்பு 2000 ஏக்கர்ல கரும்பு. கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்புல இருந்து வெல்லம் தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்புல இருந்து சக்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை. இப்படி அவரவர் வாழ்விடத்திலேயே அந்த கரும்பு விளைய வைக்கிற நிலத்துக்கு அருகிலேயே தொழிற்சாலை. மாடு வளர்த்தல் அரசு பணி. 2000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை. பால் உணவுக்கு எவ்வளவு போகுது? பால் கோவா தயாரிக்க எவ்வளவு போகுது? பாலாடை கட்டி தயாரிக்க எவ்வளவு போகுது? பால் நெய்க்கு எவ்வளவு போகுது? தயிருக்கு எவ்வளவு போகுது? மோராக்க எவ்வளவு போகுது? கணக்கு எழுத படித்தவன், மாடை பார்த்துக்கிற படிக்காதவன், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை அவன் வாழ்விடத்திலே. பாலின் சந்தை மதிப்பு என்ன தமிழ்நாட்டில்? இப்போ 9 லட்சம் கோடி. சாராய வியாபாரம் எவ்வளவு? 50,000 கோடி. பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியும். அந்த கேடி பயில்கிட்ட நாட்டை கொடுத்து இந்த சாராய பொருளாதாரத்தை வச்சு நம்மளை சாகடிச்சுக்கிட்டா நீ மறுபடியும் உதயசூரி எனக்கு போடு, ரெட்டலைக்கே போடு, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடு. கேவலம். இப்போ பயன் வேலை எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. வளர்ச்சி அறிவு பயன் வளர்ச்சி. நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலை. பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கோள் வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல். திருச்சியில் ஒருத்தன் 9 ஏக்கர்ல நாட்டுக்கோழி பண்ண வச்சு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற. அப்படி மாசத்துக்கு என்ன எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத ஒரு கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு அதெல்லாம் சிப்கார்டுலாம் எங்க அப்பா எங்க பெரிய பஞ்சத்தப்பெல்லாம் பாய்ந்து கிடக்குறேன். சிப்கார்டுக்கு நிலத்தை எடுத்துருவார் தம்பி அப்படின்னு. நான் இருக்கிற வரை ஒரு பிடி மண்ணை கூட எவனும் எடுக்க முடியாது. எனக்கு வேற வேலை கிடையாது. கோயிலுக்கு நந்து விட்ட காலை பார்த்திருக்கியா? அது மாதிரி போராடுறதுக்குன்னு பெற்று போட்ட பிள்ளைங்க நாங்க. என் மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு தீங்கு வரவிட மாட்டேன். சிப்கார்ட்லாம் எடுக்க முடியாது, எடுக்க விட மாட்டோம். அடுத்து அந்த கீழ்பவானி வாய்க்கால் வந்து போராடிட்டு போனேன். கசிவு நீர் பாசனமே 2 லட்சம் ஏக்கருக்கு கசிவு நீர் பாசனம்ங்க. கசிவு நீர் எங்கேயாவது உலகத்தில் இப்படிப்பட்ட அறிவாளிகளை நீங்க பதிர்களாங்க. நீர் ஓடணுங்க, இப்படி ஓடணும். இந்த கரை ஓரங்களில் தண்ணி வைப்படணும். அதுக்குள்ள நண்டு நத்தை மண்புழு உருவாகணும். அவை தான் அந்த மண்ணை வளப்படுத்துவான். கரை அரிச்சுக்கிட்டு போகுதுன்னு இந்த பைத்தியக்காரங்க சொல்றாங்க. கரை அரிக்குதுன்னா மரத்தை நடனம்டா. டே மரத்தை நடனம்டா. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு வாடை அது ஒருத்தி கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய். கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரின்னு சிலப்பதிகாரத்தில் எங்க பாட்டம் பாடுறேன். என்ன பாடுறேன்? மருங்கு வண்டு சிறந்து 2 கரையிலையும் மரங்கள்ல பூக்கள்ல வண்டுகள் இருந்து பாடிக்கிட்டு இருக்கு, ரிங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆர்ப்ப மணிப்பு ஆடை பூக்களை எல்லாம் தண்ணியில கொட்டினதுனால பூவாலைய ஆடையை போர்த்திக்கிட்டு கருங்கையல் கண் விழித்து கெண்ட மேலாம் துள்ளி துள்ளி குதிக்குது. அது உன் கண்ணா காவிரியே, உன்னுடைய கண்ணா? இளங்கோடியன் கேட்கிறான். இளங்கோடிகள் இருக்கான்ல, அவன் கேட்கிறான். கருவழி கண்ண துள்ளி துள்ளி குதிக்குது கெண்டம் அவன் கண்ணா? அப்படி வர இடுப்பு அசைச்சு அசைச்சு வளைந்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி, எங்க ஊருக்கு வா, என் மண்ணுக்கு வான்னு பாடுறான். அந்த காவிரி அவன் தரமாட்டேன்னு ஒரு சொட்டு கிடையாதுங்கிறான். நீ மொத்தமா அவனுக்கு ஓட்டை போட்டு ஒரு சொட்டு தரலைன்னா பரவாயில்ல, நாங்கள் மானம் கட்டவங்க, எங்களுக்கு சூடு தரணும் ஒன்றும் கிடையாதுங்க, நீங்கள் தண்ணி தானு சொல்லி எங்களை செருப்பு கழட்டி அடித்தாலும் சரிங்க, நாங்கள் உங்களுக்கே காங்கிரஸ் உங்களுக்கே போட்டுறோம். பாரதிய ஜனதா நீங்கள் மேகதாதுல அணை கட்ட சொல்கிறீங்க, நீங்கள் தண்ணி தர முடியாது, உங்களுக்கே போட்டுறோம். ஏன்னா எங்களுக்கு மான மரியாதைங்கிறது துளியும் கிடையாதுங்க. எங்களுக்கு ரோசம்னா சுட்டு போட்டாலும் வராதுங்க. அப்ப என்ன சொல்றாரு எங்க அப்பா நம்மாழ்வாரு? எல்லா நதிகளும் இடுப்பை அசைச்சு வளைஞ்சு நெளிஞ்சு ஓடும். அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும், கரை நெடுக மரம் நடுக. அப்ப இந்த காவா அரிக்குதுனாடா, காவாளி பயில வா, காவாயில கரை அரிக்குதா, 2 ஓரத்துலையும் பனை மரத்தை நடுறா, மரத்தை நடு. அதன் வேர் அந்த மண்ணை அரிக்காம பிடிச்சுக்கணும். இது அடிப்படை அறிவு. அதுக்கு சிமெண்ட பூசுனா இங்க நிலத்தடி நீர் உள்ள போய் கசிஞ்சு உள்ள போனாதான் நிலத்தடி நீர் உயரும். இந்த கசிவு நீர் இப்படி போய் கசிஞ்சு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாசனத்துக்கு பயன்படுது. நீ சோவரை போட்டுற சிமெண்ட்,
இப்ப நான் வந்து தண்ட செலவு, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு இதை பேத்தெடுக்கணும். அதுக்கு எங்க காசு? எவன் ஆட்சியில் இருந்தானோ அவனை தூக்கி வந்து டார்க் ரூம்ல போட்டு பச்சை மட்டை வச்சு வெளுத்து 200 கோடி செலவாயிருக்கு. நீ தானே போட்டவன் இந்த திட்டத்தை. இங்க கொண்டு அந்த காசை கொண்டா, ஏய் கொண்டா, இங்க கொண்டா. சரி வர முடியாது. என்ன இப்படி பேசுறாரு? இதை நான் சும்மா விளையாட்டு வேடிக்கை பேசிட்டு நினைக்கிறேன். நீ செய்வேன். மாற்றம்னா என்ன மாற்றம்ங்கிற? இப்ப எப்படி ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போதே எதுக்கு எம்பிக்கு நிற்கிறாரு? இது என்ன ஜனநாயகம் வச்சிருக்க? ஏன் அந்த வாய்ப்பு இன்னொரு கொடுத்தாங்க? எம்எல்ஏவா இருக்கும்போது எதுக்கு எம்பிக்கு நிற்கிறாரு? நிற்கிறாரா இல்லையா சொல்லு. இப்ப விளவங்கோடுல தேடுதல், இங்க வா, விளவங்கோடுல தேர்தல். இந்த தேர்தலை மக்கள்கிட்ட திணிச்சது யாரு? விஜய். அவங்க பேர் என்ன? விஜயதாரணி தானே? விஜயதாரணி. எதுக்கு இப்ப நீங்க பதவி விலகி போனீங்க? நீங்க உங்களை தேர்வு செஞ்ச மக்களுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? விட்டுட்டு வேற கட்சிக்கு போனீங்க, சீட்டு கிடைக்குன்னு அவங்க கொடுக்கல. இப்ப தேவையற்று என் மக்கள்கிட்ட ஒரு தேர்தல் திணிக்கப்படுதா இல்லையா? இதுக்கு யார் காரணம் சொல்லு? தேர்தல் திணிக்கப்படுது. இதுக்கு செலவு யார் காசு? உங்களுடைய பதவி அறிப்புக்கு, உங்களுடைய பதவி ஆசைக்கு நீங்க இருந்தா இங்க குரங்கு கூட கொஞ்சம் மெதுவா களைவெட்டுக்கள். அதாவது காலையில ஒண்ணு இருக்கான், சாயந்தரம் ஒண்ணு இருக்கான், ராத்திரி ஒண்ணு இருக்கான், அங்க இங்கேயும் போற தவிக்கிட்டு நீ. இப்ப நீ அந்த பதவியில எம்எல்ஏ பதவி இருக்கும்போது எம்பிக்கா நிக்கிற, ஒன்னு அதை வேற ஆளுக்கு நிக்க சொல்ல வேண்டியதானே? இப்ப அதுல ஜெயிச்சுட்டா அதை ரிசைன் பண்ணுவ. இப்ப மறுபடியும் ஒரு தேர்தல். இந்த தேர்தலுக்கு காசு யாருது? என் மக்கள். இது கிடையாது. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த பதவியிலிருந்து இந்த பதவிக்கு போனீங்கள, நீ ஜெயிச்சுட்டா அது ரிசைன் பண்றீல, இங்க வா, பதவி பிரமாணம் எடுக்காத. 20 கோடி தேவைப்படுது இடைத்தேர்தல் நடத்த. அந்த 20 கோடியை கட்டிட்டு எம்பி பதவி ஏத்துக்க. இப்படி கொண்டு வந்தாதான் ஒடுங்குவான். இது என்ன சொல்றது? நானு அடிப்படை அமைப்பு மாற்றம்ங்கிற இது விளங்குதா? இதை மாற்றணும். இல்ல அப்படி இல்ல, சரி வராது, தேர்தலே வேணாம். என்னன்னா இப்ப விளவங்கோடுல 2வது இடத்துக்கு வந்தது யாரு? முதல் இடத்துல என்னது? விஜயதாரணி. சரி, அவங்க விளையிட்டாங்க. இப்ப 2வது இடத்துல அதிகப்படி அடுத்த ஓட்டு வாங்கினது யாரு? ஒருத்தர். அவர் இடைப்பட்ட மீதி இருக்கிற 2 ஆண்டுகளுக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் அப்படின்னு கொண்டு வருவது மாற்று. இப்ப அந்த காவாயில அவசரமா சிமெண்ட போட்டு பூசி அதுக்கு இருக்கிற மரங்கள், இருந்த லட்சக்கணக்கான மரத்தை வெட்டி நாசம் பண்ணி, இனி உங்க பிள்ளைகள் நாங்க போராடி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை பேத்துட்டு சுத்தி பனைமரத்தை 2 கரையில நட்டு எம்பிட்டு வேலை இருக்கு பாருங்க. எம்பிட்டு வேலை. அந்த குமரி கல்லுங்கிற கல்லு வரலாற்றுல எந்த அடையாளமும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. திராவிடங்க செஞ்ச பெருமை தான். எங்கு பார்த்தாலும் கருணாநிதி பேருங்க. இன்னும் கழிப்பிடத்துக்கும் குடிப்பிடத்துக்கும் அவர் பேர் வைக்கல. நியாயமா வச்சா டாஸ்மார்க்கு தான் அவர் பேர் வச்சிருக்கணும். அதான் பொருத்தம். கருணாநிதி குடிப்பகம். எங்கு பார்த்தாலும் நூலகமா 200 கோடி கருணாநிதி பேரு. அதுவா அதுக்கு 200 கோடி. பல்நோக்கு தொலைநோக்கு மருத்துவமனை, அதுக்கு எதா இருந்தாலும் ஒரு பேர் தான். இதை விட காஞ்சி செஞ்சியில ஒரு பஸ் ஸ்டாண்டு 5 கொத்தாய் பேருந்து நிலையம். 5 யாரு? கருணாநிதிக்கு ஏன்னு கேட்கிறோம். கருணாநிதி அம்மாவுக்கு பஸ் ஸ்டாண்டுங்க. எந்த அடிப்படையும் கிடையாது தமிழர்களுக்கு. அந்த குமரிக்கல் தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாற்று சின்னமா இருக்கிறத ஆக்கிரமிச்சு அங்க வந்து மின் நிலையம் கட்டுறது, அங்க வந்து அதை பண்றது. பிரச்சனைகளை தந்தவர்களுக்கு, தந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பது பைத்தியக்காரத்தனம். என் அன்பு மக்களே, எல்லா பிரச்சனைக்கும் இந்த பிள்ளைகள் உங்களோட வந்து நின்றுருக்கோம். இந்த தேர்தலில் உங்க பிள்ளைகள் எங்களோடு நீங்கள் நில்லுங்கள். அதான் நீங்க செய்ய வேண்டிய வரலாற்று பெருங்கடமை. அதான் இந்த ஒரு தேர்தலில் உங்க பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி தூக்கி விடுங்க. எல்லைச்சாமி போல இந்த நாட்டையும் மக்களையும் இந்த தமிழ் தேசிய படை வைத்து பாதுகாத்து நில் மகனே. நச்சாலைகள் நுழைய விடாதே. ஒரு அதிகாரம் இல்லாமல் லட்சக்கணக்கான பனை மரங்களை நட்டிருக்கோம். பல லட்சக்கணக்கான மரங்களை நட்டு வளர்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே அதிகமாக குருதியை கொடையாக கொடுத்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். அது அவர்களே மறக்க முடியாது. ஏன்னா அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் அதிகமாக பாராட்டு சான்றிதழ் கொடுத்தது எங்க கட்சி பிள்ளைகளுக்கு தான். நீங்கள் வென்றா பாருங்கள். ஒரு அருள் தந்தை சொல்லுகிறார், அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம். அவர் ஜெப வழிபாட்டில் சொல்றார், நான் விசாரித்தவரை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எந்த மருத்துவமனையிலிருந்து எந்த நேரத்தில் அழைத்தாலும் நள்ளிரவில் போய் கூட இந்த குருதியை கொடையாக கொடுக்கிறார் என்றால் குடிக்காமல் படுத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் எந்த நேரத்திலும் கொடுப்பார்கள். குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்று கொடுக்கிறோம். ஏன் நாங்க குருதி கொடுக்கிறதை ஒரு கொடையை அடிக்கடி செய்யறோம்? எங்கள் உரிமைக்காக ரத்தம் சிந்தி போராடியவர்கள் என்பதை மறக்க கூடாது என் மக்கள்ங்கிறதுக்காக குருதி கொடுக்கிறோம். நீ ஜாதின்னு தம்பி,
ரத்தத்துல எங்க சாதி இருக்குது? எங்க சாதி இருக்குது? சாதி கிடையாது. சாதிக்கு ரத்த வெறி உண்டு, ஆனால் ரத்தத்துக்கு சாதி வெறி கிடையாது. அதை மாற்றுவதற்குத்தான் நாங்கள் கொடுத்த ரத்தம் இந்துக்கு ஓடுது, இஸ்லாமியருக்கு ஓடுது, கிறிஸ்தவருக்கு ஓடுது, தேவருக்கு ஓடுது, நாடாருக்கு ஓடுது, கவுண்டர் வன்னியர் எல்லாருக்கும் ஓடுது. ஏன் பறையன் கொடுத்த ரத்தம் படையாச்சி ரத்தத்தில் ஏறாதா? இஸ்லாமியன் கொடுத்த ரத்தம் இந்து உடம்புல பாயாதா? அது உனக்கு தெரியாது. நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம், அவன் ஏற்றிருப்பான் டாக்டரு. உனக்கு எவன் ரத்தம் எங்கே போகுன்னு தெரியாது. எம்ஜிஆர் ஏன் ரத்தத்தின் ரத்தமே சொன்னார்? அவர் உடம்பு முடியாதது நிறைய பேர் ரத்தம் கொடுத்தாங்க. என் உடம்புல ஓடுறது யார் ரத்தம்னு தெரியல, அதனால என் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னார். அது மாதிரி நீங்கள்லாம் எங்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் தான், கொடுத்த ரத்தத்தின் ரத்தங்கள் தான். ரொம்ப நேரம் கத்தியாச்சே, வெயிலில் உங்களையும் நிற்க வச்சுட்டேன். ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க நியாயமாற. ஒரு ஓட்டம் மைக் சின்னத்தில் போட்டு விடுங்க என் தங்கச்சிக்கு. இந்த திருப்பூர் தொகுதியில் நான் ஈரோட்டில் நிற்க சொன்னேன். நான் திருப்பூரில் நின்று நான் ஜெயிச்சிருவேன். என்னை நிப்பாட்டிருக்கேன். ஜெயிக்க வச்சிருங்க. இருந்தாச்சுல, ஏற்கனவே பல பேருக்கு கொடுத்துட்டீங்க, போட்டீங்க. பாரதிய ஜனதா 10 ஆண்டு நம்மளை எப்படி பண்ணிச்சுன்னு வளர் நாடு பட்டியலே இந்தியா இல்லை. அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் 10 ஆண்டு, காங்கிரஸ் ஆண்டுச்சு, பிஜேபி ஆண்டுச்சு. 39 உறுப்பினர்களை கொடுத்தீங்க திமுகவுக்கு போன தேர்தலில் 19. என்ன பேசியிருக்கு? ஒரு குரல் எதுக்காவது ஒன்று உங்கள் உரிமைக்கு பேசியது உண்டா? என் தங்கை பேசுவாள், சீதாலட்சுமி பேசுவாள். ஆசிரியரை ஏன், ஆசிரியர்களா பேராசிரியர்களா ஏன் வாய்ப்பு கொடுத்தேன்? ஒரு நாட்டில் மருத்துவருக்கு மதிப்பென்றால் அந்த சமூகம் நோயாளிகள் நிறைந்த சமூகம். ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பென்றால் அந்த சமூகம் குற்றவாளிகள் நிறைந்த சமூகம். ஒரு நாட்டில் ஆசிரியருக்கு பெரும் மதிப்பென்றால் அந்த நாடு அறிவார்ந்த ஒழுக்கம் மிகுந்த சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்கு என்று பொருள். அப்படி அறிவார்ந்த ஒழுக்கம் மிகுந்த சமூகம் உருவாக்க எங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என் அன்பு தங்கை சீதாலட்சுமிக்கு இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியிலே மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ஐயாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ராசாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயாக்கா நாம மைக்கு சின்னத்துல ஓட்டு போடணும் ராசாக்கா. உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு. என் அன்பு சொந்தங்களை, ஏப்ரல் 19 நடக்க இருக்கிற தேர்தலில் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றியடைய செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.